மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவை முன்னவர் என்ன அர்த்தத்தில் அப்படி சொல்கிறார்? ஆட்டுக்கு மாட்டுக்கும் என்பதெல்லாம் இல்லை. குறிப்பாக உங்களுக்கு அரிசி எப்படி கொடுப்போம் என்று சொன்னால், நானும் இந்த உணவுத்துறை 30 வருடத்துக்கு முன்பு நான் பார்த்தேன். எனவே சொல்வது, கருப்பாக இருக்கிற அரிசியை கடைசி நேரம் வேறு வழியே, அப்போதெல்லாம் அரிசி கிடைப்பது கஷ்டம், சென்ட்ரல் போர்லேருந்து கிடைக்கிறது கஷ்டம். அப்போ அது 1 மாதத்துக்கு 1/2 மாதத்துக்கு கொடுப்பாங்களே தவிர, நம்முடைய மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி வந்த பிறகு பாதுகாப்பான குடோன் எந்த காலத்திலும் எந்த உணவு, அவரும் உணவு அமைச்சராக இருந்தார், நானும் உணவு அமைச்சராக இருந்தேன். ஆனால் அவர் தான் நிறையா கட்டினார். அவருடைய காலத்தில் நம்முடைய தளபதி அவர்கள் அதற்காக நிதி ஒதுக்கி நெல்லை நனையாமல் கொண்டு சென்றது சக்கரபாணி. நம்முடைய நான் சொல்லிடுறேன், நான் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், நீ சொல்லு. நம்முடைய அவை முன்னவர் சொல்கிறார், ஆட்டுக்கு மாட்டுக்கெலாம் இல்லை, இன்றைக்கி ரேஷன் அரிசி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க. நீங்கள் உனக்கு வச்சிங்க இந்த ரேஷன் அரிசி. காரணம், ரேஷன் அரிசி சாப்பிடுகிற போது அந்த சர்க்கரை அளவு குறைகிற காரணத்தால் எல்லா மக்களும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பான்னு பேட்டி கொடுக்குறியா? அது மாதிரி இன்றைக்கு ரேஷன் அரிசியை எல்லா மக்களும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பது உண்மை. இன்றைக்கு அந்த அரிசியை வாங்கி யாரும் சாப்பிட்றதில்ல, இட்லி மாவு யூஸ் பண்ணுறாங்க. அண்ணன் சொல்கிற மாதிரி முன்னாடி நிறைய கடத்தல் நடந்துட்டு இருந்துச்சு. இதெல்லாம் தடுத்து ஆந்திராவுக்கு போயிட்டு இருந்துச்சு, கர்நாடகா போயிட்டு அதை தடுத்து நிப்பாட்டி இன்னைக்கு வரக்கூடிய காலத்தில் சன்ன நகர் அரிசியை நெல்லை வாங்கி அதை கரெக்டா ஸ்டோரேஜ்ங்கிறது கிடையாது. இது இந்த அரசு அந்த அரசு சொல்ல வரல. அதிகமான உற்பத்தி வரும் பொழுது தார்பாயை மூடி அப்படிதான் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். 30-40% தார்பாயை தான் மூடி வச்சிருக்கோம். அப்ப ஸ்டோரேஜை உருவாக்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சரும் சரி, விவசாயத்துறை அமைச்சரும் சேர்ந்து வந்து தனி திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் 70% இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலும் தாய்மார்கள் அரசு கொடுக்கக்கூடிய அரிசியை சாப்பிடுறதுங்கிறத உண்மையான சர்வே ரிப்போர்ட். இந்த உண்மையை மாத்துறதுக்காக தான் இந்த சன்னநகர் நெல்லுக்கான அதிகமான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் அவர்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனா உணவுத்துறை அமைச்சர் ஏதோ சொல்லணும். பேரவைத் தலைவர்களே, நம்ம முன்னாள் அமைச்சர் 2 பேரும் கே நேரு சாரும் அவர் சொல்லியிருந்தாங்க, எங்கேயுமே எங்கள் ஆட்சிகள் நினைவே இல்லைன்னு. எங்கிட்ட சில ரிப்போர்ட்ஸ் இருக்குது, சில ஃபோட்டோஸ் பேப்பரில் கடந்த 1 ஆண்டு காலமாக அந்த பேப்பர் ரிப்போர்ட்டாக இருக்குது. அதாவது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். 2025 டிசம்பர் முதல் வாரத்திலேயே மதுராந்தகத்தில் 5000 மூட்டைகள் மழையில் நினைந்தன. அது பேப்பர் பத்திரிகைகள் நிறையா வந்திருக்கு. அதே போல் விருதாச்சலம் பத்திரிகை நேரம் விவசாயி சொன்ன செய்தி தான், எங்கேருந்து போடலை. விருதாச்சலத்தில் 5000 நெல் மூட்டைகள் அதே பேர் நினைஞ்சிருக்கு. ஜனவரி 2025 அதில் சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடி கொள்முதல் தாமதத்தால் விவசாயிகள்லாம் ரோட்டில் வந்து போராடினாங்க. 2026 பிப்ரவரி மாதத்தில் சேத்தியாத்தோப்பில் சுமார் 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து, எங்கேயும் குடோன் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, லாரி இல்லைன்னு சொல்லி தேக்கமடைந்தது. அங்கேருந்து மூவ் பண்ணாங்க. மானாமதுரை அதில் பல ஆயிரம் மூட்டைகள் நெல் மூட்டை நடந்திருக்குன்னு நினைந்திருக்கிறது. அப்போ விவசாயிகள்லாம் போராடி இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்காக ஒரு ரிப்போர்ட்டாக வச்சுருக்கேன். இதெல்லாம் பத்திரிகையிலையும் வந்திருக்கு. அந்த இடத்துல ஆய்வு பண்ணி அதையும் பண்ணியிருக்காரு. உறுப்பினர் காமராஜ் அப்படி முன்னாள் உணவு அமைச்சர் அவர் பேச உங்களுக்கு சொல்றேன். அவர் பேசி அவர் பேச கொடுக்குறேங்க, கண்டிப்பா கொடு. அவர் பேச அப்புறம் கொடுக்குறேன். உறுப்பினர் காமராஜ் அவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர். அதில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் இல்லை, நானும் இந்த துறையில் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக நான் புரட்சி அம்மா காலத்தில், எடப்பாடி காலத்தில் பணியாற்றி அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் மூத்த அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள், அதே போல் பொதுப்பணித்துறை அமைச்சர்கள் எல்லாம் இதை பெரும்பாலும் இந்த ரேஷன் அரிசியை சாப்பிடுவதில்லை, வாங்குவதில்லை என்று சொன்னார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டம் என்பது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான். பாக்கி எல்லாருக்கும் டார்கெட்டட் தான். அதாவது ஒரு பகுதியினருக்கு தான் கொடுக்கிறார்கள். அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை வழங்குவது நம்ம தமிழ்நாடு மட்டும்தான். அது மிகப்பெரிய திட்டம், இந்த அரிசி வழங்குகிற திட்டம். அதை நம்ம மூத்தவர்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது. இதில் நான் சொல்லிடுறேங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நாங்கள் கொச்சைப்படுத்தவில்லை. இந்த அனைத்து திட்டங்களும் எந்த ஆட்சியில் கொண்டு வந்தாலும் அதுல நல்லது இருக்கு, அதை நாங்கள் யாரும் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகளை இந்த சபையின் முன்பு பொதுமக்கள், முக்கியமாக தாய்மார்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வழிகளை நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமா அதாவது நான் ஒன்று பதிவு பண்ணிடுறேன். அதாவது இலவச மருத்துவமனை இருக்கு, இலவச கல்விகள் இருக்கு, இலவச அரிசி இருக்கு.
ஆனால் இங்க இருக்கக்கூடிய மந்திரிகளோ இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களோ இலவச மருத்துவமனைக்கு போனது கிடையாது, இலவச கல்வி நிலையங்களுக்கு போனது கிடையாது, இலவச அரிசியை நம்ம சாப்பிட்டது கிடையாது. இலவசம் என்பது நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். எல்லோரும் சமம் நினைக்கக்கூடிய ஒரு அரசா இருக்கு. இது வரைக்கும் எந்த அமைச்சர் போய் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் போய் படுத்திருக்கிறாரு? உடம்பு சரியில்லைன்னா சிங்கப்பூர் போறாங்க, உடம்பு சரியில்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்ப இங்க இலவசம்ங்கிறது கருணை அடிப்படையில் இருக்கு. இலவசங்கிறது தகுதி அடிப்படையில் இருக்கணும். அதாவது மக்களுடைய உரிமை. அது நம்ம கருணை அடிப்படையில் கொடுக்கக்கூடிய அரசு எங்களுது கிடையாது. இதெல்லாம் இலவசம்ங்கிறது வார்த்தையே தவறு. இதை உரிமை, மக்களுடைய உரிமையை எந்த ஊழலும் இல்லாமல் நேர்மையான முறையில் எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா நாங்க ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் போனோம். அப்படி ஒரு மருத்துவமனையை உருவாக்கணும். ஒரு எம்எல்ஏ ரேஷன் அரிசி போய் எடுத்து சாப்பிடக்குள்ள குவாலிட்டி கொடுக்கணும். அந்த குவாலிட்டியான ஒரு தரத்தை உருவாக்கணுங்கிறதா நாங்க பதிவு எடுத்துற, யாரையும் கொச்சைப்படுத்துவது நோக்கம் இல்ல. அனைத்து தலைவர்களும் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் திட்டங்கள் சரியான முறையில் நம்மெல்லாம் சாப்பிடக்கூடிய அரிசியோ, நம்மெல்லாம் போகக்கூடிய மருத்துவமனையோ, நம்ம குழந்தைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையங்களோ இன்னைக்கு இல்லை. இதை மாற்றக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்கிறோம். அதை மாற்றுவோங்கிறத நாங்க பதிவு பண்றோம்.